நான் தமிழொலி வாசகர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு வாழ்த்துவதும் பாராட்டுவதும் பிறர் எம்மீது நாட்டங்கொள்ள வைக்கும் என்ற தலைப்பில் பிறருக்கு உளமன நிறைவை தரும் செயல்களால் எங்கள் மீது தனி விருப்பம் பெறலாம், அதுவே எங்கள் மீது அவர்கள் நாட்டங்கொள்ள வைக்கின்றது என்பதை விளக்க விரும்புகிறோம். நீங்கள் மாற்றார எங்களை வசப்பட வேண்டும் என்று நீங்கள் மலையாள சாத்திரிகிட்ட போக தேவையில்லை, ஊரில் உள்ள சாத்திரிகிட்ட போகல, கோயிலில் போய் கும்பிட தேவையில்லை. நீங்கள் எந்த தவறான வழி முறையை கையாளாம் தேவை, செய்வினை செய்யவும் தேவையில்லை. நான் சொல்கிற ஒரு வழியை பின்பற்றுங்க, மாற்றார் வசப்படுவர். அது எப்படி என்றால் நாங்கள் பார்க்க போகிறோம். மாற்றாருக்கு விருப்பமானது எதுவோ அதுக்கேற்ற மாதிரி எங்களை மாற்றிக்கொள்க வேண்டும். எங்களுக்கு ஏற்ற மாதிரி மற்றவர் மாறி வரமாட்டார். மாற்றாரை வசப்படுத்தணும், வசீகரிக்கணும், மாற்றாரை எங்களை பக்கம் ஈர்க்க வேணும், எங்களை பக்கம் இழுக்க வேணும். ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டா, நீங்கள் விரும்பினா மாற்றாருக்கு ஏற்ற மாதிரி உங்களை உள ரீதியாக உடல் ரீதியாக ஆடை அணிகலன்கள் அல்லது நடத்தை பழக்க வழக்கங்களால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்று நான் ஒரு புதிய மனிதர், நேற்று பழைய மனிதர் வேறு. இன்று நான் புதிய மனிதர். இன்று புகைப்பழக்கம் இல்லை, குடிப்பழக்கம் இல்லை, தகாதவர்களோட பழக்கம் இல்லை. ஆக நல்லொழுக்கம் உள்ளவர்களுடன் நல்லறிஞர்களுடன் நற்பணி செய்பவர்களுடன் கூட்டாளியாக இருக்கிறேன். ஆகவே நல்ல குணங்கள் நல்ல அடையாளங்களுக்குரிய சின்னமாக நான் மின்னுகிறேன் என்று எங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டால் மாற்றாருக்கு எங்கள் மீது நோட்டம் விட பார்ப்பார்கள். அடிக்கடி நோட் பண்ண இவர் என்ன இவ்வளவு முன்னேறார், எப்படி மாற்றம் இருக்கு, இவர்கிட்ட கேரக்டர் எப்படி இருக்கு, ஒவ்வொருவரும் எங்களை ஒப்சர்வ் பண்ணி கொண்டாந்து இருப்பார், அவதானிச்சு கொண்டாந்து இருப்பார். அப்போ எங்களோட மாற்றத்தை கண்டு அவர்கள் எங்களை நாட வைக்க முயற்சி எடுக்க வேண்டும். நாட்டம் என்பது நான் கொடுத்துத்தான் நாட வேண்டும். இன்னிலே மாற்றத்தை வெளிப்படுத்துவதன் கூட அவர்கள் நாட்டம் பெறலாம், விரும்பலாம். சிலருக்கு புகை குடிப்பது துப்புரவே பிடிக்காது, சிலருக்கு குடிப்பது பிடிக்காது, சிலர் சந்தித்து என்று கதைக்கிறது பிடிக்காது. அப்போ நாங்கள் மாற்றார் எங்களை வெறுக்கிறதுக்கான காரணங்களை கண்டுபிடித்தோமா? மாற்றார் எங்களை ஏன் வெறுக்கிறார்கள் என்று கண்டுபிடித்தோமா? இல்லை. மாற்றாருக்கு இன்ன பழக்க வழக்கம் பிடிக்கும், இன்ன சாப்பாடு பிடிக்கும், இன்ன ஆடு அணிகளும் தான் பிடிக்கும். அப்போ அதை நாங்கள் கேட்கவும் அல்லது தெளிவுபட அறிந்து கொள்வோம். அப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி எங்களை நாங்கள் மாற்றி விடுவோமா? எங்களை நாங்கள் மாற்றி விட்டோம்னா வசீகரத்தின் முதல் படியை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது மாற்றாருக்கு எங்களை கொஞ்சம் விரும்ப தூண்டுகிறோம். ஏன் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். நாங்கள் இன்று புதிய மனிதர், விடிந்ததும் நாம் இன்று புதிய மனிதர். அப்போ புதிய நடவடிக்கையில் இருக்கும். அப்போ நீங்கள் யாரை கவர்ந்தெடுக்க போகிறீங்களோ அவர்கிட்ட ஸ்கோப் எப்படி இருக்கும், அதுக்கு மாதிரி என்னையும் நான் ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்திப்பதன் ஊடாக இப்போ மாற்றாரை வாழ்த்துங்கள், மாற்றாரை பாராட்டுங்கள், மாற்றாருக்கு என்ன பிறந்த நாள் வாழ்த்து கொடுங்கள், 10 எடுத்து பாஸ் பண்ணினா வாழ்த்து பாராட்டு ஒரு கிஃப்ட் ஒன்றை கொடுங்கள், திருமண வாழ்த்து போனால் திருமண வாழ்த்து கிஃப்டை கொடுங்க, ஒரு சங்கிலியை காப்பை போடுங்க, அல்ல ஒரு கேக்கை கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னு கூறி வாடுங்கள். இல்லை காலையில் போய் வர வணக்கம் சொல்லுங்க. ஆகவே நாம் மாற்றார் விரும்புகின்ற இதனையும் எங்களால் உருவாக்கி விட்டோமா? அப்படி என்றால் மாற்றார் எங்களை விரும்புவர். ஆகவே நாங்கள் மாற்றாரின் வெறுப்பை சம்பாதித்து கொண்டு மாற்றாரை வசீகரப்படுத்த முடியாது, வசப்படுத்த முடியாது. மாற்றாரை வசப்படுத்த வேணும், மாற்றாரை எங்களை பக்கம் வைக்கணும். மாற்றாருக்கு விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்துக்கு எங்களை மாற்றி அமைப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் இருக்கலாம். உதாரணமாக அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் பொன்கணீர் பூசல் தரும். அன்பை அடைத்து வைக்க எந்த கதை போட்டியும் அன்பை அடைத்து வைக்கலாது.
அப்போ ஒரு பாதிப்பை கண்டோன்னே நீங்கள் ஒரு கண்ணீர் வடிக்கிறீர்கள். அந்த கண்ணீர் வடித்தல் ஊடாக உங்களை மாற்றார் மீது வைத்திருக்கிற அன்பு வெளிப்படும். ஆகவே உங்களோட உணர்வு ரீதியாகவும் மாற்றார் மீது நீங்களோட விருப்பத்தை வெளிப்படுத்த வேண்டும். அப்போது கூட மாற்றார் உங்கள் மீது வசப்பட வாய்ப்பிருக்கு. ஆகவே அன்பாகத்தான் அணுகுவதும் பழகுவதும் மாற்றாரை கொஞ்சம் நமது பக்கம் திரும்ப வைக்க உதவும். உடனடியாக இல்லாட்டிலும் காலப்போக்கில் அது சாத்தியப்படும் என்று கூறி எல்லோரும் தகாத வழியில் தகாத முறைகளை நாடாமல் நேர் வழியில் மாற்றாரை வசப்படுத்த வேண்டும் என்றால் மாற்றார் எமது பக்கம் ஈர்க்க வேண்டும் என்றால் மாற்றார் விருப்பங்கள் அறிந்து அன்பாக பணிவாக பண்பாக பழகுங்கள். எல்லோரும் உங்களது பக்கம் திரும்புவர். மகிழ்ச்சியான வாழ்வை கொண்டு நடத்த முடியும் என்று கூறி விரைபடுகிறேன். நன்றி.